வேலூர் மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு அவ்வப்போது மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய பலத்த சூறாவளி காற்றுடன் கோடை மழை பெய்தது. பலத்த மழையின் காரணமாக பொன்னை, வெப்பாலை, ஒடுக்கத்தூர், அணைக்கட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள், வாழை உள்ளிட்ட பல பயிர்கள் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவிற்கு தண்ணீரில் மூழ்கி சேதமானதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மழையின் காரணமாக சேதமடைந்த பயிர்களை கணக்கிடப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டில் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் சுமார் 15,000 விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டு நிதியினை பெற்றுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் திரு ஸ்டீபன் ஜெயக்குமார் கூறும்போது, இயற்கை இடர்பாடுகள் மூலம் மகசூல் குறையும் போதோ, இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலையிலையோ, வெள்ளத்தினாலேயோ, இல்லை வறட்சினாலேயோ நஷ்டம் ஏற்படும் போது இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டு வருகிறது. விவசாய பெருமக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரீமியம் தொகையில் ஒரு 1.5% மட்டும்தான் நீங்கள் கட்ட போறீங்க. இதுவரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 15,000 விவசாயிகளுக்கு மேலே இதில் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான இந்த நஷ்டஈடு தொகை அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும். பயிர் காப்பீடு செய்துள்ள விவசாயிகள் கூறும்போது, நெல் பயிர் வச்சிருக்கேன், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன், 400 ரூபா இன்சூரன்ஸ் கட்டியிருக்கேன். எங்கள் மாவட்டத்தில் அடிக்கடிக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், பயிர் பாதிப்பு எல்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு எதனா பாதிப்பு ஆயிடுச்சுன்னா 23,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு மோடி அவர்கள். அதனால் அது கொடுத்தா எங்களுக்கு பாதிப்பெல்லாம் வருது, பயிர் வச்சதுனால அதுக்கெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு மின்னணு முறையில் விவசாயிகளின் ஆதார் அட்டை, நிலப்பட்டா, சிட்டா, கைபேசி எண் உள்ளிட்ட பல தரவுகள் சேகரித்து அதனை கணினி மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்டு பின்னர் அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று தனித்துவமான அடையாள அட்டை எண் வழங்கப்பட உள்ளது. தங்கள் நில உடைமை பதிவுகளை பொது இ-சேவை மையங்களிலும் அல்லது வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்து பயனடையுமாறு மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் ஸ்டீபன் ஜெயக்குமார் கூறினார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களை இனி வருங்காலங்களில் பெறுவதற்கு இது ஒரு முக்கியமான, விவசாயிகள் ஒரு திட்டத்திற்கும் ஒவ்வொரு துறைக்கும் நீங்கள் போகும்போது தனித்தனியாக சிட்ட அடங்கல் இது வாங்கி வேண்டிய கால அவகாசம் குறைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. குறிப்பாக சுகன்யா சம்ருதி எனப்படும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 250 முதல் செலுத்தி அஞ்சலகங்களில் கணக்கு துவக்கி சேமிக்கும் திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 14 ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணம் ஆகுமாறு இந்த திட்டத்தில் சேமித்து முதிர்வு தொகையை 21ஆம் ஆண்டு இறுதியில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் 50% பெற்றுக்கொள்ளலாம். வேலூர் மாவட்டத்தில் இதுவரை செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 50,000 பெண் குழந்தைகளுக்கு தங்கள் பகுதியில் உள்ள அஞ்சலகங்களில் கணக்கு துவக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் 3,500 பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளனர். அஞ்சலகங்களின் மூலம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடர்ந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதால் தொடர்ந்து அஞ்சலகங்களில் பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை துவக்கி சேமித்து வருகின்றனர். இதுகுறித்து வேலூர் அஞ்சலக கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் திரு ராஜகோபாலன் கூறும்போது, மத்திய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 2015 வரை சுமார் 50,000 கணக்குகள் துவக்கப்பட்டுள்ளன. இந்த கணக்கோட சிறப்பம்சம் என்னன்னா, 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் அவங்க பேர்ல கணக்கு துவங்கலாம். குழந்தைங்கள அந்த மெச்சூரிட்டி எய்தர் அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது முதிர்வு அடையும் பொழுது, அப்படி இல்லைன்னா குழந்தையுடைய படிப்புக்கு, மேல் படிப்புக்கு இல்லை திருமண செலவுக்கு 50% நம்ம பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த கடந்த வருடம் மட்டும் வேலூர் அஞ்சல் கோட்டத்தின் கீழ் இதுவரை சுமார் 3,500 செல்வமகள் சேமிப்பு கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளன. இது குறைந்தபட்சம் 250 ரூபா கட்டலாம், வருஷம் ஃபுல்லா 1,50,000 வரைக்கும் கட்டலாம். மக்கள் தங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் பேர்ல 10 வயசு உட்பட்ட பெண் குழந்தைகள் பேர்ல இந்த கணக்கை துவக்கி அதிக பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.